இங்க பாத்தீங்கன்னா இந்த லேடி வீட்ல இருக்க மருமகளை கொலை பண்றதுக்காக வீட்ல இருக்க கேஸையும் தந்து விட்டுறாங்க. மருமகளை காலி பண்ண போற விஷயம் அவங்களோட வீட்ல இருக்க ரெண்டு பசங்களுக்குமே தெரியும். அவங்க வீட்ல இருக்க ரெண்டாவது மருமக தான் அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லி ரொம்ப கத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரியே வீட்ல இருக்கிற சிலிண்டர் வச்சுட்டு அவங்களும் பயங்கரமா கதறிட்டே இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற யாருமே ஹெல்ப்புக்காக போகவே மாட்டாங்க. மருமகளோட டெட் பாடியா அவங்களோட அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாருமே பயங்கரமா கதறாங்க. இறந்து போன லேடிக்கு அம்மாவும் அண்ணனும் இருப்பாங்க. அண்ணன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. இந்த மாமியார் லேடி போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்த போலீஸும் இறந்து போன பொண்ணோட ஹஸ்பண்டையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கோர்ட்ல கேஸ் நடக்க ஆரம்பிச்சிட்டு 3 மாசமா இவனும் ஜெயிலே இருக்கான். இவனை வெளியே எடுக்கிறதுக்காக இவங்க வீட்டாளுங்களும் பயங்கரமா போராடினே இருக்காங்க. அப்படியே 6 மாசம் ஆகுது. கோர்ட்ல இந்த கேஸையும் உடைக்க முடியல. இறந்த பொண்ணோட சைடுல கேஸ் சாதகமா இருக்கிறதுனால இந்த தடவை மட்டும் அவனுக்கு பெயில் கிடைக்கல. இதுக்கப்புறமேட்டு அவன் பல வருஷத்துக்கு அவன் ஜெயில தான் இருக்கணும்னு சொல்லி இந்த வக்கீலும் சொல்லிடுறாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணை இவங்க எதுக்காக கொலை பண்ணிருப்பாங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் இருக்கும். இவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால அந்த மாமியாரா அந்த லேடியை போட்டு கொடுமை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. இவங்களோட பையனுக்கு தான் பிரச்சனை இருந்திருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணையை கொண்டு இருப்பாங்க. இவங்க பையனை காப்பாத்துறதுக்கு ஒரு ஜட்ஜியுமே விலைக்கு வாங்கிடுறாங்க. அவன் 20 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருப்பான். அந்த பணத்தை ரெடி பண்றதுக்கு இவங்கள லேண்ட வித்தலாம் சொல்லி பிளான் பண்ணுவாங்க. அப்பதான் இந்த லேடியோட தங்கச்சியுமே வராங்க. உன் பையனை காப்பாத்த 20 லட்சம் ரூபாய் பணம் உனக்கு தேவைப்படுது. அந்த லேண்ட் எல்லாம் ஒன்னும் சேல்ஸ் பண்ண தேவையில்ல. நான் சொல்ற ஐடியாவை கேளு. என் சொந்தக்கார பொண்ணோட ஹஸ்பண்ட் இப்பதான் இறந்து போயிட்டான். அந்த பொண்ணுக்கு ஒரு 5 வயசுல பையன் இருப்பான். இருந்தாலும் அவங்க 22 லட்சம் ரூபாய் டவுரியா பணம் தரேன்னு சொல்றாங்க. நீ மட்டும் ஓகே சொன்னீங்கன்னா அந்த பணத்தை வாங்கி உனக்கு தரேன். உன் பையனை வெளியே எடுத்தலாம். உன் பையனுக்கு மறுபடியும் கல்யாணமா நடந்துரும். என்ன ஓகேவா? இந்த லேடியும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம லேண்டும் நம்ம கையில தான் இருக்கும். நம்ம ஒரு ரூபா கூட பணமும் செலவு பண்ண தேவையில்ல. நம்ம பையனுக்கு எப்படியும் குழந்தையும் பிறகாது. 5 வயசுல ஒரு பையன் இருக்கிறான்னு நினைச்சீங்கன்னா அப்படியே போக வேண்டியதான் சொல்லிட்டு இவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. அந்த பணத்தை தூக்கின்படி ஜட்ஜி கிட்ட குத்தி இந்த கேஸையும் வச்சிடறாங்க. இவனும் வெளியே வந்துட்டு இந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிடுறான். இந்த விஷயம் தெரிஞ்ச அவங்க அண்ணனும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டா அவங்க குடும்பத்தையே காலி பண்ணிடுற சொல்லிட்டு கிளம்புவான். ஆனா அவங்க அம்மா தான் விடவே மாட்டாங்க. நம்ம பொண்ணு செத்துட்டாடா, விட்டுறா, இதுக்கப்புறமேட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாதா, உன்னோட குடும்பத்தை பாடுறான்னு சொல்லிடுறாங்க. எந்த தப்புமே பண்ணாத இந்த பொண்ணோட குடும்பம் ரொம்ப சோகத்திலே இருக்காங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.